மாபெரும் மனித பேரவலங்களை நிகழ்த்திய எத்தனையோ அரசுகள் தமது அதிகார கரங்களால் அனைத்தையும் அடக்கி ஆதாரங்களை அழித்து வெள்ளை குலாம் பூசிய சமாதான தூதுவர்களாக இன்னும் தங்களை இனங்காட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். அது உலக இயற்கை என்று மாறிவிட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன் இறைமகன் இயேசுவின் கொலையின் குற்றத்திற்கு காரணமானவர்களை தெளிவாக கண்டு கொள்ளதா? இல்லையே. அப்படியானால் அதை ஏன் நாம் இன்று செய்யக்கூடாது? அதை நான் ஏன் ஒரு வரலாற்று கடமையாக நினைத்து இன்று விசாரணை செய்யக்கூடாது? ஏன் முடியாது? காலத்தை கடந்து செல்லும். 2000 ஆண்டுகளுக்கு முன் கல்வாரி என்ற இடத்தில் கன்னிமலையின் திருக்குமாரன் கடவுள் மகன் இயேசு சிலுவையை கொடைந்தார். அது ஒரு வரலாறு கண்டிராத கலந்து. அந்த கலந்தத்திற்கு காரணமானவர்கள் இந்த கொலையுடன் தொடர்புடைய காவல் வீரர்களா, ஆளுநரா, அல்லது தலைமை குழுக்கள் கூட்டங்களா? இதை காலத்தை கடந்திருக்கிறதா அந்த கலந்தம் என்பது அன்றைய வரலாற்று உருவங்களையே சந்தித்து ஆய்வு அறிவோம் பாருங்கள். முதலில் கல்வாரி மலை சூழலில் ஏதேனும் தடயங்கள் இருக்கிறதா என்று தேடுவோம். வரலாற்றுக்கு உட்பட்ட மனிதர்களை சந்தித்து விசாரணை செய்வோம். தகுந்த ஆதாரங்களை திரட்டுவோம். சரி, கண்டறிந்தவற்றை நீதிமன்றத்திற்கு கொண்டு வாருங்கள். நாங்கள் காலத்தை கடந்து வந்துவிட்டோம். ஆமா, காலத்தை கடந்து வந்துவிட்டோம். அங்கே இருப்பவர் சீமோனை போல தோன்றுகிறாரே. அவரிடமிருந்தே விசாரணையை ஆரம்பிப்போம். நீதான் சீமோன் எனப்படும் பேதுருவோ? ஆமாம். நீங்கள் யார்? பதட்டப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். நாங்கள் இயேசுவின் கொலையை பற்றி விசாரணை செய்ய வந்துள்ளோம். என்ன விசாரணை செய்ய போகிறீர்கள்? எல்லாம் முடிந்த பின் எதனை அறிய போகிறீர்கள்? எங்கள் இறைமகனை, குற்றமே இல்லாதவரை காரணமில்லாமலே கொடிய மரணத்திற்கு தீர்ப்பிட்டார்களே. அதைத்தான் ஆராய வந்திருக்கிறோம். எங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டும். அர்த்தமற்ற உங்கள் கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க வேண்டும் என்று ஏன் எதிர்பார்க்கிறீர்கள்? ஏன் மீண்டும் ஒரு வகை குற்றவாளிகளே? நான் குற்றவாளியா? அது எப்படி சொல்லுவீர்கள்? நீ ஒரு பாறை, உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என தனக்கு அடுத்த தலைவராக நீரென உம்மை நியமித்தார் தானே? அது மட்டுமல்ல, அவர் கைது செய்யப்படவும் சிலுவையில் அறைந்து கொல்லப்படவும் பார்த்துக் கொண்டிருந்தது மட்டுமன்றி அவரை தெரியவே தெரியாது என்று மறுதளித்தீரே. ஒரு முறை மட்டுமல்ல, 3 முறை மறுதளித்து. போதும் ஐயா, ஐயோ, மீண்டும் அதை நினைவுபடுத்தாதீர்கள். அவரை தெரியாது என்று சொல்லி மறுதளித்த பாவி நான் இன்று வரை அதை நினைத்து நினைத்து வருகிறேன். இல்லை இல்லை இல்லை, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியும். இவர் நாசரேத் இயேசுவோடு இருந்தவரா? அந்த மனிதனை எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது.
சேலம் கூறி நீ என்னை மும்முறை வரவழைப்பாய். ஒரு பிள்ளையின் காதை அறுத்து தொடர்ந்து அவரை காப்பாற்று, அவரை காப்பாற்று. அவரை காப்பாற்ற காப்பாற்ற அவர் விடவில்லை, அவரை காப்பாற்ற முடியாத பலமற்றவர்களாக நாங்கள் இருந்தோம். தலைமை கண்டம், சிற்றரசன் ஏரோடு, ஆனந்தன் பிலாத்து, அவரது வலிமைமிக்க ராணுவ வீரர்கள் எல்லோரும் அவரை கொன்று விட்டனர் ஐயா, அவரை கொன்று விட்டனர். அவரை சாவின் கலக்கத்திற்கு நான் காரணமல்ல, நான் காரணமல்ல, நான் காரணமல்ல. சரி, புரிகிறது. நாம் தொடர்ந்து ஆய்வு கொள்வதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சொல்லுங்கள், சொல்லுங்கள், என்ன உதவி செய்ய வேண்டும்? எங்கள் அந்த கல்வாரி மலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். வாருங்கள், வாருங்கள். எங்கள் விடுதலை நாயகனை அந்த வீரர்கள் பலர் சேர்ந்து கொன்றுவிட்ட அந்த கொலைகளத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறேன். வாருங்கள் ஐயா, வாருங்கள். ஆணி ஒன்று. ஆணி இரண்டு. ஆணி மூன்று. பார்த்தாயா, பார்த்தாயா, என்ன அற்புதம்! ரத்தக்கரை படிந்திருந்தும் இந்த ஆணிகள் குறிப்பிடிக்கவில்லை. ஆமாம், ரத்தக்கரை படிந்திருந்தும் இந்த ஆணிகள் துருப்பிடிக்கவில்லை. நீங்கள் யார்? யார் நீங்கள் என்றுதான் கேட்டோம். நீங்கள் யார்? முன்பெண் தெரியாத நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள்? நீங்கள் யார்? கொடுங்கள், கொடுங்கள், கொடுங்கள். வேண்டாம், வேண்டாம். யார் நீங்கள்? கூறுங்கள், யார்? புரிகிறது, நன்றாக புரிகிறது. நீங்கள் இங்கே தான் பணிபுரிந்தீர்கள். அதாவது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை கொன்ற நேரத்தில் நீங்கள் இங்கே இருந்திருக்கிறீர்கள். அதற்கென்ன? அதையே இப்போது கேட்கிறீர்கள்? நாங்கள் இயேசுவின் உண்மையான கொலையின் காரணங்களை கண்டுகொள்ள வந்துள்ளோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். நீங்கள் தானே, நீங்கள் தானே இயேசுவை சிலுவையில் அறைந்தது? நாங்கள் வெறும் பணியாளர்கள். ஆம், கடமையை செய்தோம். கடமை? சரிதான். அதை எவ்வாறு செய்வீர்கள்? அந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஆமா, அன்று வெள்ளிக்கிழமை தான்.
சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி மெதுவாக இங்கே வருகிறார். ஆம், அவர் சிலுவையை சுமந்து கொண்டு இங்கே வந்து கீழே விழுகிறார். அடித்து எழுப்புகிறோம், ஆளை அகற்றுகிறோம். அவர் உடம்பில் இருந்து ரத்தம் பீறிக்கொண்டு புறப்பட்டு வருகிறது. அவரை இழுத்து சிலுவையின் மீது போட்டு ஆணிகளை கொண்டு அடித்து 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 அங்கு போடுவோமா இல்லை சீக்கிரம் போடுவோமா? ஒற்றையாடி பகுத்து போட்டுக் கொள்கிறார். சீக்கிரம் திருப்பி போடுவோம். யார் பேரில் எழுதுகிறோ அவர் எடுத்துக் கொள்ளட்டும். குற்றமற்றவராக என்று சரியாக அறிந்து கொள்ளாமல் இப்படி கொடூரமாக நடந்து கொண்டவர்கள் எப்படி கடமை என்று தப்பித்துக் கொள்ள முடியும்? எப்படி கடமை என்று தப்பித்துக் கொள்ள முடியும்? நிர்மலன், அதோ பார், வைத்தியக்காரன் போல் ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான். அவரை பார்த்தால் அதிகாரி போல் தெரிகிறது. ஏய் ஏய் நில், ஏய் நில், நில். உன் பெயர் என்ன? அவர் பெயர் மசல்லா. மசல்லா. மசல்லா, உன் இனம் ரோமானியம். தொழில் காவல் செய்வது, போர் புரிவது. இந்த மேலாளியை இங்கே கொடு. வேண்டாம் வேண்டாம், அதை மட்டும் கேட்காதீர்கள், அதை மட்டும் கேட்காதீர்கள். இது என் வாழ்வை மாற்றிவிட்ட ஆலை. உள்ளத்துக்கு உயிரும் உடலுக்கு உயிர் போன்றதுமான ஆலை. இந்த ஆணை உன்னுடையதல்லவே? ஆம், இந்த ஆலை உன்னுடையதல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், இது சீட்டிலே கிடைத்த பொருள், அளவெடுத்த பொருள் அல்ல. கல்வர்கள் நடுவில் கல்வாரி மலையில் இருந்தவர் கடவுளின் மகன் என்கிறார்களே, அவருடைய ஆலைதான் இது. ஓ, கொலைக்களம் செல்பவர்களின் உடைகளை பங்கிட்டு எடுப்பதுதான் உமது வழக்கம். இது என் வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய செல்வம். அந்த புனிதரின் உடலை மூடி மானம் காத்த ஆலை, மகத்தான ஆலை, மகத்தான ஆலை. அதை பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது, எனக்கு கிடைத்தது. இந்த ஆடையில் தான் தினமும் அவரை தரிசித்து வந்தோம். இன்று அவரை அடித்து நொறுக்கி துன்புறுத்தியவர் கைகளில் அவரது ஆடை, அவரது ஆடை. மசல்லா, அவரை கற்றூனில் கட்டி அடித்தவர்களில் நீயும் ஒருவன் தானே? அதில் கட்டி அடிக்க வேண்டும். கசையின் நுனியிலே இருமாறி துண்டுகள்.
உடலின் தசைகளை கிழிக்க வேண்டும். ரத்தம் ரத்தம் பீரிட்டு பாய வேண்டும். ஆமா, எவ்வளவு உருவத்தை சிதைக்க முடியுமோ அவ்வளவு சிதைக்க வேண்டும் என்பதுதான் கட்டளை. இப்படி செய்து பழக்கப்பட்ட நாங்கள் தயங்குவோமா என்ன? தலைக்கு இழைத்து சோர்ந்து போகும் அளவிற்கு அடித்து தீர்த்தீர்கள். அப்படித்தானே? தன்னைத்தானே அரசனாக கூறிக்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர் அத்தனையும் செய்து அவரை அரசன் என்று காட்ட முச்செடி ஒன்றை எடுத்து முடியை போன்று தொடுத்து அடி அடியாய் அழுத்தி தலையில் வைத்தோம். மற்றவர்களின் துன்பத்தை துடைத்த அந்த உத்தமருக்கு இத்தனை நிந்தைகளை செய்தார்களே, இவ்வளவு நிந்தைகளை செய்கிறார்களே, என்ன கொடுமை ஐயா, என்ன கொடுமை. விளங்கிவிட்டது. நீங்கள் எல்லோரும் அவரது மரணத்திற்கு காரணமாக இருக்கிறீர்கள். இல்லை இல்லை இல்லை, அதாவது குற்றத்தின் காரணங்கள். கடமையை செய்தோம், அதை கலங்கம் என்கிறீர்கள். அதோ அதோ நூற்றுவர் தலைவர் லோட்டமோஸ் வருகிறார். அவரிடமே கேட்டுக் கொள்ளுங்கள். உமது பெயர் தானே லோட்டிமஸ்? ஆமாம். படை வீரர் நூற்றுவருக்கு தலைவர். ஆமாம். இயேசுவை சிலுவையில் அறைந்ததில் உமக்குள்ள பொறுப்பு? கொலைக்கலம் நடத்தி சிலுவையில் அறைந்து உயிர் துறக்கும் வரை மேற்பார்வை செய்தேன். எத்தனை மணிக்கணக்காய் கிறிஸ்து உயிருடன் ஊசலாடினார்? சரியாக சொல்ல முடியாது. ஏறத்தாழ 3 மணி நேரம் இருக்கும். பகல் 12 மணி அளவில் சிலுவையில் அறைந்தீர்கள், அப்படித்தானே? அப்படி என்றால் இறக்கும் போது பிற்பகல் 3 மணி இருக்கும். அப்படியா? இருக்கலாம். என்ன நடந்தது? இறைமகன் இயேசு கிறிஸ்து இறந்தது இயற்கை எல்லைக்கே பொருட்கள். அவரது இதயம் குமுறியது போல் பூமி அதிர்ந்தது. உலகம் முழுவதும் காரியம் சூழ்ந்தது. கல்லறைகள் திறந்தன. இறந்தவருக்கு உழாவினார்கள். ஆலயத்தினை சீலை கிழிந்தது. உலகமே அதிர்ந்து போனது. உலகமே அதிர்ந்து போனது. உலகமே அதிர்ந்து போனது.
சரி, கிறிஸ்து உண்மையாகவே இறந்தார் என்று உனக்கு எப்படி தெரியும்? அவர் இறந்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்த ஒரு ஈட்டியல் அவரது விழாவை குத்தியது. ரத்தமும் தண்ணீரும் கலந்த ஒரு துளி என் கண்ணொன்றில் பட்டது. அதில் என் கண் உன் கண் திறந்தது. என் கண் திறந்தது. பார்வை கிடைத்தது. கண் திறந்தது. பிறந்த நாள் முதல் அந்த நாள் வரை நான் ஒரு கண் குருடனாகவே இருந்தேன். நான் ஒரு கண் குருடனாக இருந்தேன். அவரால் எனக்கு பார்வை கிடைத்தது. அவர்தான் எனக்கு பார்வை. எப்படி இருந்தாலும் இயேசுவின் கொலையில் உனக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்தது என்பது திட்டத்தில். அப்படித்தானே? இல்லை, என்னுடைய கடமை எதுவென்று கண்டேனோ அதையே செய்தேன். குற்றத்திற்கு கொடுக்கப்படும் பெயர் கடமை. கடமையை செய்ததை குற்றம் என்கிறீரே. மேலதிகாரியிட்ட கட்டளையை நான் நிறைவேற்றினேன். என்னை குற்றம் சுமத்துவதானால் மேலதிகாரி ஆளுநர் பிலாத்துவையே கேளுங்கள். எல்லோரும் தாங்கள் சுத்தவாளிகள் என்கிறார்களே. ஆண்டவா, இப்பழி நிறைந்த உலகம் உன்னை கொன்ற பின்னரும் நான் கொல்லவில்லை என்று சாதிக்கின்றதே. ஆனால் உம்மோடு வாழும்போது என்னை சிலுவையில் அறைந்து கொள்வார்கள் என்று எங்களுக்கு இறைவாக்கு உரைத்தீரே. ஆண்டவரே, உமக்கு இது வேண்டாம் என்று நான் அப்போதே சொன்னேனே. நீ என்னை கண்டித்தீர். ஆனால் இன்று உம்மை கொண்டவர்களே உம்மை புரிந்து கொண்ட பின்னரும் ஏன் பிழையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? ஏன் தவறை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? ஏன் மறுக்கிறார்கள்? முதல் கட்ட விசாரணையை முடித்துவிட்டோம். இவர்கள் அனைவரும் தாங்கள் குற்றவாளிகள் அல்லர் என்றும் மேலதிகாரிகளின் கட்டளையை தாங்கள் நிறைவேற்றியதாகவும் கூறுகிறார்கள். எய்தவன் இருக்க அம்பை நோவதா? உலக வரலாற்றில் கொடுமையிலும் கொடுமையான இந்த களங்கத்தை உண்டாக்கியவர்கள் யார் என்று இன்று நாம் கேட்கும் கேள்விகளுக்கு கற்றூனில் கட்டி அடித்தவன், முள்முடி கொடுத்து வதைத்தவன், நெஞ்சை ஒரு ஈட்டியால் பிளந்தவன், இவர்கள் அனைவரும் கடமையை செய்தோம், அதனால் குற்றத்தின் காரணர் நாங்கள் அல்ல என்று கண்டிப்பாக சொல்கிறார்கள். அப்பாவிகளின் சாவிலும் குற்றம் என்று செங்குருதி சுனையை ஏற்படுத்தி கொலை செய்தவர்கள் களங்கத்திற்கு காரணம் நாங்கள் அல்ல என்கிறார்களா? எனவே அவர்கள் கூறும் கடமைக்கு கட்டளை பிறப்பித்த பிலாத்துவை விசாரணை செய்வோம். பிலாத்து 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 ஓஹோ, நானும் என் கடமையை செய்தேன் என்று ஒருவேளை கூறப் போகிறீரோ? இல்லை, நான் அப்படி கூறப்போவதில்லை. வரலாறு பேசும். அவர் குற்றமற்றவர் என தெரிந்தும் அவரை விடுதலை செய்ய
எவ்வளவோ முயற்சித்தேன். முடியவில்லை. அந்த நீதிமானின் ரத்தத்தின் பழி என்மேல் விழாதிருக்கட்டும் என்று அறுதியிட்டு கூறினேன். என்மேல் விழுந்த கலங்கத்தை நீரிலே கழுவினேன். அவரது ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் மக்கள் மேலும் இருக்கட்டும் என்று அவர்கள் கூக்குரலிட்டார்கள். எவர்கள் கூக்குரலிட்டார்கள்? மக்கள் கூக்குரலிட்டார்கள். தலைவர்களின் தூண்டுதலாம். அவரை நான் முழுவதும் விசாரணை செய்துவிட்டேன். அவரிடத்தில் குற்றம் எதனையும் காணவில்லை. ஆனாலும் தண்டித்து அவரை நான் விடுதலை செய்கிறேன். முடியாது. அவனை நீர் விடுதலை செய்தால் சீசர் அரசருக்கு நீர் நண்பர் அல்ல. கருத்தற்ற பேச்சு. இதுதான் எங்கள் கழகத்தின் மூச்சு. கழகமில்லை, களங்கம். கலங்க வேண்டும். யார்? பிலாத்து. யாருக்கு? சீசருக்கு. எதற்கு? துரோகத்திற்கு. எப்படி? இவன் தன்னை அரசன் என்று கூறுகிறார். தன்னை அரசன் என்று கூறும் எவனும் சீசருக்கு எதிரி. சீசருக்கு துரோகம் செய்யும் போன்டியூஸ் பிலாத்து ஒருபோதும் சீசருக்கு நண்பனாக இருக்க முடியாது. சிலுவையில் அறை, சிலுவையில் அறை, சிலுவையில் அறை, சிலுவையில் அறை. இந்த நீதிமானின் ரத்தத்தின் மண்டி எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அவனை சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள். இவனின் ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விளக்கும். அந்த தலைவர்கள் யார்? பெரிய குரு கைபாஸ். ஒரு மனிதத்தின் கொலைக்கு மதம் காரணமாக இருக்கின்றதா? இதுதான் இந்த பூமியின் அபத்தம். சரி, கைபாஸை கொண்டு வாருங்கள். கைபாஸ், கைபாஸ், கைபாஸ். கைபாஸ் மக்களை தூண்டி கடவுள் மகன் இயேசுவின் கொலைக்கு காரணமாக இருந்ததினால் உமது கடமை, உமது பொறுப்பில், உமது குல சிறப்பிற்கு களங்கம் ஏற்படுத்திவிட்டீர். ஒத்துக்கொள்கிறீரா? மன்னிக்க வேண்டும். ஒரு இனம் முழுவதும் அழிவதை விட தனி ஒருவன் இறப்பது மேல் என தோன்றியது. அதை செயல்படுத்துவது மதக்கடமை போல தோன்றியது. இதிலேயே குற்றம் உள்ளது, இதிலேயே களங்கம். எனவே பொது நன்மை ஒன்றுக்காக தனி மனிதனை பலி வாங்குவது நல்லது. அதுதானே உமது வாதம்? ஆமாம். எதனை பொது நன்மை என்று கருதுகின்றேன்? நாம் தொடர்ந்து இயேசுவின் இயக்கத்தை இயங்க விட்டிருப்போமாயின் ரோமரின் கோபத்திற்கு உள்ளாகி இருக்க வேண்டியிருக்கும். அதனால் பலர் சாகடிக்கப்பட்டிருக்கவும் கூடும். ஓ, அதனால் நீராகவே இந்த திட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டீர். அப்படித்தானே? இல்லை, வாதத்தில் நான் மட்டும் தனியாக நிற்கவில்லை.
மூத்த அனுபவமிக்க முன்னாள் தலைமை குரு எனது மாமனார் அண்ணாசின் ஆலோசனையை பெற்றேன். ஓ, சாவின் களங்கத்தில் அண்ணாசிக்கும் தொடர்பு உண்டா? சரி, அண்ணாசை அழையுங்கள். அண்ணாஸ் அண்ணாஸ் அண்ணாஸ். பெரியவர் அண்ணாஸ், கைப்பாஸ் விளைத்த குற்றத்திற்கு பேர் போன மாமனாராகிய நீங்கள் உறுதுணையாய் இருந்தீர்கள், அப்படித்தானே? பொறுப்பேதும் மற்ற இருந்த நான் இரு சிறப்பான கருத்துக்களை நாட்டின் நலன் கருதி வழங்கியது குற்றமா? அதாவது நான் ஆலோசனை கூறினேன். நாட்டின் சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படியா இருந்தது. அது தவிர நாம் திடமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்தது. அவரை எமக்கு ஒருவன் காட்டிக் கொடுத்தார். காட்டிக் கொடுத்தவன் காட்டிக் கொடுத்தவன் காட்டிக் கொடுத்தவன் யார் எழுதுகிறீர்கள்? நாசரேத்து இயேசுவை தெரியும். நான் தான். ரவி, வாருங்கள். போடா, எதற்காக வந்தாய்? உன் வாழை உதவியில் திரும்ப போது ஏனெனில் வாழ இருப்போர் அனைவரும் வாழ அழிந்து போவது. நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாது நான் நினைத்தார். நான் வேண்டினால் அவர் கண்ணில் பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானசூழலை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற பயமும் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும்? கடவுளை பிடிக்க வந்தது போல் ஆள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அவர்கள் கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கியம் எழுதுவதை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன. யூதாஸ் இஸ்காரியோத்தை எப்படியாவது கொண்டு வாருங்கள். யூதாஸ் யூதாஸ் யூதாஸ். யூதாஸ், நீ இயேசுவின் சீடன் தானே? இருந்தும் நீ இயேசுவை காட்டிக் கொடுத்தாய், அப்படித்தானே? இல்லை இல்லை. யூதாஸ், நீ காட்டிக் கொடுத்ததா கடவுளின் மகன் கொலை செய்யப்பட்டார், அப்படித்தானே? இல்லை, அவரை கொல்வதற்கு தலைமைச் சங்கம் முன்னரே திட்டமிட்டு விட்டது. நான் காட்டிக் கொடுக்காவிடனும் அவரை கொன்றிருப்பார்கள். எனக்கு இவர்கள் கொள்வதற்கு தான் காட்டிக் கொடுக்க சொல்கிறார்கள் என்று நான் அறிந்திருக்கவில்லை. அப்படி என்றால் நீ காட்டிக் கொடுத்ததன் நோக்கம் கிறிஸ்து மன்னக அரசை நிறுவுவார் என்று தினமான எண்ணத்தில் நம்பிக்கையில். சரி, அந்த நோக்கம் நிறைவேறியதா? இல்லை, நான் ஏமாந்து விட்டேன். இவர்களிடமும் நான் ஏமாந்து விட்டேன். நான் குற்றவாளி அல்ல. நான் குற்றவாளி அல்ல. போதும் போதும். அப்படி என்றால் இங்கிருக்கும் நீங்கள் எவரும் குற்றவாளிகள் அல்ல. உலகம் கண்டும் கேட்கிறாத கலகமாகிய கடவுள் கொலையை செய்தவர்கள் நீங்கள் அல்ல. அப்படித்தானே லூஞ்சிலூஸ்? நான் நிரபராதி. நெசிமுஸ், நீ நிரபராதி. வேளா, உன் பதில் என்ன? நிரபராதி. வசந்தா, நிரபராதி. பிலாத்து, நிரபராதி. உன் பதில் என்ன கைப்பாஸ்? நிரபராதி. அண்ணாஸ், நீ சொல். நானும் நிரபராதி.
யுவராஜ், நான் நிரபராதி. நீங்கள் அனைவருமே நிரபராதிகள். நீங்கள் அனைவருமே சுத்தவாளிகள். அப்படி என்றால் இந்த களங்கத்தின் காரணர்கள் யார்? இந்த குற்றத்தின் காரணர்கள் யார்? இந்த குற்றத்தின் காரண கர்த்தாக்கள் யார் யார்? சொல்லுங்கள். கழகத்தின் காரணங்கள் யார் யார் என்று மாந்தர் பாவத்தால் நிறைந்த அதில் பழியை நீக்க 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்வழிக்க வந்த கிறிஸ்துவை வரலாற்றில் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் கொன்றுவிட்டார்கள் என்று விவாதிக்காதீர்கள். இந்த களங்கத்தின் காரணர்கள் நீங்களும் தான். ஆம், நீங்களும் தான். உங்கள் மனச்சான்றை திறந்து பாருங்கள். உங்கள் மனச்சான்றை அளித்தது போன்றியோர் பிறகு என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த கிறிஸ்துவை போல் வாழாமல் மனித பலவீனத்தால் தவறு செய்யும் போதெல்லாம் நாம் இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறோம். சிலுவையை சுமத்துகிறோம். காமவெறி என்ற போதைக்குள் விழுந்து நாம் கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை அழிக்கும் போது நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை கீழே தள்ளி அவமானப்படுத்துகின்றோம்.
கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழாமல் தொலைக்காட்சி, கைபேசி, நடிகர்கள் மோகம் என்று இவைகளில் அடிமையாகி வீழ்ந்து கிடக்கும் நாம் இயேசுவை கீழே தள்ளிவிடுகின்ற குற்றவாளிகள். நாம் குற்றவாளிகள். பல வகைகளில் உறுப்பினர்களாக இருந்தும் ஆண்டவர் இயேசுவின் வழியில் செல்லாமல் வெளிவேடமிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து ஏழை எளிய மக்களை உதாசீனம் செய்யும் பொழுது நாம் இயேசுவின் ஆறுதல் மொழிகளை மறுக்கின்ற குற்றவாளிகள். குற்றவாளிகள். தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை.
இரவை விடுவித்தான். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கும். அம்மா அம்மா, இவளே உன் மகன். சீடனே, இவளே உன் தாய். அனைத்தும் நிறைவேறிவிட்டது. இருக்கிறது. தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். ஈசனின் இறப்பு ஒரு முடிவல்ல, அதுதான் வெற்றியின் வாயிற்படி. உலக மனசாட்சியை ஓங்கி அறையும் முரசு. அவரது உயிர்ப்பு மீட்பின் சாட்சி. மாபெரும் மனித பலிகளுக்கு காரணமானவர்கள் கடமையை செய்தோம் என கடந்து போக முடியுமா? இல்லை இல்லை, பழியை ஏற்றிட வேண்டும். அதற்காக வருந்தவும் வேண்டும். களங்கம் என்பது பாவம். பாவம் செய்த அனைவரும் களங்கத்துள் களங்கமான உலகில் கடவுள் அனுமதித்தது. அது கடந்த கால வரலாறு என்று எண்ணிவிடாதே. இன்றும் இன்றும் உலகில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மையான நிகழ்வு. பாவம் கொடியது, பாவம் கொடியது. ஆம், பாவத்தை எண்ணி உள்ளம் உருகி கடவுள் முன் தாழ்வடைந்து கண்ணீர் விட்டு மன்னிப்பு வேண்டுவது களங்கத்திலும் பெரியது, அரியது, அனைவருக்குமே உரியது. அனைவருக்குமே உரியது. மக்களை, இயேசுவுடைய பாடுகளை தியானிக்க நமக்கெல்லாம் இந்த நாளிலே குற்றம் யார் குற்றவாளி, நமக்கு இதில் பங்கு உண்டா என்று நம்ம ஒவ்வொருவரையும் சிந்தனைக்கு இட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாளிலே தீபகம் மறைப்பணி மையத்திலிருந்து வந்திருக்கின்ற இங்கிருக்கின்ற அனைவரையும் கரோடு எழுப்பி நம்முடைய
வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இவர்களுடைய பணி இன்னும் மேலும் சிறக்க வேண்டியும் இந்த காட்சியில் நடித்த அனைத்து உள்ளங்களையும் இறைவன் ஆசீர்வதிப்பார். இவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த குடும்பங்களுக்காக நாம் ஒரு அருள் நிறைந்த மரியை ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க,